குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.6ல 10th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷன், தமிழில் பார்த்தீங்கன்னா அறிவியல் குறியீட்டு முறையில் நம்ம மாற்றணும் அப்படின்றாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் பாயிண்ட்டை எத்தனை நம்பர்ஸ் கொடுத்தாலுமே ஒரு நம்பர் தள்ளி தான் நீங்கள் பாயிண்ட்டை வைக்கணும். அதாவது ஸ்டார்டிங் நம்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொடுத்துருக்கிற நம்பரில் ஒரு நம்பர் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வந்துட்டு லெஃப்ட் சைடில், அதாவது இந்த பக்கமாக மூவ் பண்ணுதுன்னா நீங்கள் என்ன தான் போட்டணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், அதாவது 10 பவர்னு நீங்கள் போடக்கூடிய சிம்பிள் பாசிட்டிவில் இருக்கணும். அதே பாயிண்ட் ரைட் சைட் இந்த பக்கமாக மூவ் ஆகுதுன்னா நீங்கள் என்ன சிம்பிள் போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 பவரில் மைனஸ்ன்னு சொல்லிட்டு போடணும். இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு, பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு மூவ் ஆச்சுன்னா 10 பவரில் ப்ளஸ் தான் வரும். அதே பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் மூவ் ஆச்சுன்னா, அதாவது அந்த பாயிண்ட் ரைட் சைடில் மூவ் பண்ணி போட்டிங்கன்னா மைனஸில் தான் வரும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 பவரில். இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 4, 6, 7, 8 நம்பர் ஆஃப் ஜீரோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாயிண்ட் எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வைக்கணும். அதாவது பாயிண்ட் எங்கேயுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ லாஸ்ட்ல இருக்கிற பாயிண்ட்டை தூக்கி நம்ம எங்கே தான் வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம். ஸோ பாயிண்ட் எப்படி மூவ் ஆகுது? லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. அப்போ 10 பவரில் பாசிட்டிவாக தான் வரும். இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 4 பாயிண்ட் இங்கே வச்சுருங்க. 6, 7, 8 மட்டும் எடுத்து எழுதுங்க. மீதி இந்த ஜீரோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம எப்படி மாற்றி எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 10 டு த பவர் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ அதை நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ அப்போது 10 பவர் 11. ஸோ கான்செப்ட் என்னது? எவ்வளோ நம்பர் இருந்தாலும் ஒரு நம்பர் தள்ளி தான் நம்ம பாயிண்ட் வைக்க போகிறோம். நீங்கள் வைக்கக்கூடிய பாயிண்ட் லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது அப்படின்னா 10 பவரில் பாசிட்டிவ் வரணும். நீங்கள் வைக்கக்கூடிய பாயிண்ட் ரைட் சைடில் மூவ் ஆகுதுன்னா 10 பவரில் வரக்கூடிய வேல்யூ நெகட்டிவில் வரணும். பாயிண்ட் எங்கேயுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா லாஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம்முடைய சொல்யூஷன் 4.678 இன்டூ 10 டு த பவர் 11. அவ்வளோதான். இந்த கான்செப்டை பிடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது ரொம்ப ஈஸி. கொஸ்டின்லேயே எங்கே பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட். நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன் அறிவியல் குறியீட்டு எழுதும்போது பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட்லாம் எழுத மாட்டோம். அப்போ நம்ம எப்படி தான் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை நான் எங்கே மூவ் பண்ண போகிறேன்? இங்கே நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ன நம்பர் வருது அதர் தேன் 0. ஸோ இங்கே 1 வருது இல்லைங்களா? ஸோ அப்போ 1க்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை வைக்க போகிறேன். ஸோ நம்ம எடுத்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 1.972 அதை முதல்ல எடுத்து எழுதிடுங்க. ஓகேங்களா? இப்போ பாயிண்ட் எங்கிருந்து எந்த பக்கம் மூவ் ஆகுது? லெஃப்ட்டிலிருந்து ரைட் சைட்னா என்ன பண்ணணும்? இன்டூ 10 டு த பவர்னு போட்டுக்கோங்க. ரைட் சைடில் மூவ் ஆகுதுன்னா என்ன பண்ணணும்? பவரை மைனஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆர்ச் மாதிரி போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் எத்தனை நம்பர்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஸோ 2, 4, அடுத்தது இதையும் சேர்த்து தான் சொல்லணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருக்குதோ அதை சேர்க்கணும். பட் இந்த ஜீரோவை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாயிண்ட்டிலிருந்து நம்ம வைக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட கேப்பில் எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6. நமக்கு ரைட் சைடு மூவ் ஆகுறதுனால பாயிண்ட்டு நீங்கள் எதில் சிம்பிள் போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 பவர் -6. அடுத்தது தேர்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1642.398. நம்ம என்ன சொன்னோம்? எங்கே பாயிண்ட் இருந்தாலும் ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சு மீதியை 10 பவரில் எடுத்து எழுதுறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷன். அப்போது நான் எங்கே பாயிண்ட் வைக்கணும்? ஒரு நம்பர் தள்ளி. அது நான் எப்படி தான் போய் ஆகணும்னா இங்கிருந்து ஆல்ரெடி பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இங்கிருந்து இங்கே தான் போய் ஆகணும். ஸோ என்னோட பாயிண்ட் இந்த இடத்துல வரணும். ஸோ எந்த பக்கமாக மூவ் ஆகுது? லெஃப்ட் சைடு. அப்போ லெஃப்ட் சைடுன்னா என்ன வரணும்? 1.642 இந்த பாயிண்ட்டை போடக்கூடாது. அந்த பாயிண்ட்டை தான் நம்ம எங்கே பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ 1.642398 முதல்ல எடுத்து எழுதிடுங்க. இன்டூ 10 பவரில் லெஃப்ட் சைடு போச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? பவர் பாசிட்டிவ். இப்போது பாயிண்ட் இந்த பாயிண்ட்டிலிருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட நம்பர் மட்டும்தான் நீங்கள் கணக்கெடுக்கணும். அந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி அதெல்லாம் எதையுமே எடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம எங்கே பாயிண்ட் இருக்குது, நம்ம எங்கே பாயிண்ட் வைக்கிறோம், அந்த கேப்புக்கு நடுவில் எத்தனை பாயிண்ட்ஸ் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ அதுதான் 10 பவரில் வரும். ஸோ லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. இடைப்பட்ட பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கிறதுனால இன்டூ 10 பவர் 3. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கில் வந்துட்டு கியூபிக் சென்டிமீட்டர் எர்த்ஸ் அப்படி இப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கொடுத்துருக்குறாங்க? இவ்வளோ பெருசாக ஜீரோஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம பாயிண்ட் எங்கேயும் இல்லைனா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1.083 மீதி எல்லாமே ஜீரோஸ் இல்லைங்களா? அப்போ அந்த ஜீரோஸை போடக்கூடாது. நம்பர்ஸாக இருந்தால் மட்டும்தான் போடணும். நடுவில் ஜீரோஸ் வந்தால் போடலாம். சரிங்களா? ஸோ அப்போ 1.083 இன்டூ 10 டு த பவர் எந்த பக்கம் மூவ் ஆகுது?
ஆகுது? லெஃப்ட் சைடுக்காக மூவ் ஆகுது. அப்போ லெஃப்ட் சைடுனா எப்படி இருக்கணும்? பவர் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ 1.083 × 10 to the power பாசிட்டிவ் வேல்யூ இல்லைங்களா? ஸோ எங்கேருந்து எங்கே பாயிண்ட் மூவ் ஆகுது? அந்த ஆர்ச் கேப்பை பார்த்துக்கணும். இடைப்பட்டில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்றதை செக் பண்ணும். ஸோ 3, 6, 9, 12. ஸோ இடைப்பட்ட நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ இதுதான் 10^12ன்னு சொல்லிட்டு வரணும். கொஸ்டினில் ஏதாவது யூனிட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த யூனிட்டை அப்படியே போட்டுருங்க. கன சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் கியூபிக் சென்டிமீட்டர். ஓகேங்களா? லாஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 ஜீரோஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போது இங்கே பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்லேயே இருக்குது. இந்த பாயிண்ட்டை நான் எங்கே எடுத்துகிட்டு போகணும், எங்கே நம்பர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோ இந்த லாஸ்ட்டில் இந்த இடத்துல இருக்குது. எழுதுறதுக்கே இடம் பத்தலை, அந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது இங்கேருந்து நம்மளுடைய பாயிண்ட் எங்கே ட்ராவல் ஆகி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே. ஸோ அப்போது உங்களுடைய நம்பர் எப்படி இருக்கணும்? 1.6 × 10 to the power. இதை முதல்ல போட்டுருங்க. 1.6 × 10 to the power. பாயிண்ட் எந்த பக்கமாக மூவ் ஆகுது? ரைட் சைடில் மூவ் ஆகிறதுனால பவர் என்னவா வரும்? நெகட்டிவாக வரும். ஸோ எத்தனை ஜீரோஸ் இருக்குதுன்றதை கவுண்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம போடுற ஆர்ச் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போய் இந்த இடத்துல வருது. ரைட்டுங்களா? ஸோ நான் 2 லைன்ஸ் போட்டிருக்கிறேன். ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 23. இங்கே தான் நம்ம பாயிண்ட் வச்சுருக்கிறோம். ஸோ இதையும் சேர்த்தா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 24. ஸோ ரைட் சைடில் மூவ் ஆகிறதுனால 10^-24. யூனிட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.